வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்பிக்கையின் சக்தி என்ற தலைப்பில் ஒரு சின்ன கதை பார்க்குறோம். ஒரு சிறிய சிறுவன் மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் முருகனை வேண்டிக் கொண்ட போது எப்படி அதிசயம் நடந்தது என்பதை இந்த கதை சொல்கிறது. உண்மையான பிரார்த்தனை மனதிலிருந்து வர வேண்டும். முருகன் அன்பும் கருணையும் கொண்ட கடவுள். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிசயம் நிகழும். வீடியோவை முழுவதும் பாருங்கள், உங்கள் மனசு அமைதியாகிவிடும். தமிழ்நாட்டின் பசுமை மலைகள் நிறைந்த கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பாட்டி சொல்லும் கதைகளை மிகவும் விரும்புவான், குறிப்பாக முருகப்பெருமான் பற்றிய கதைகள். ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. கிணறுகள் வறண்டு போனது, குளங்கள் காலியாகின, பயிர்கள் உலர்ந்தது. மக்கள் கவலையில் மூழ்கினர். எல்லோரும் தண்ணீருக்கு புறப்பட்டார்கள். அர்ஜுன் தனது பாட்டியிடம் கேட்டான், பாட்டி, முருகன் எப்படி நம்மளை காப்பாற்றுவார்? பாட்டி புன்னகைத்து கூறினாள், முருகன் சத்தமாக கத்துறவங்க விருப்பத்தை கேட்பதில்லை மகனே. மனசு தூய்மையாக இருக்கணும், அப்பதான் அவன் கேட்பான். அந்த இரவு அர்ஜுன் தனியாக கிராமத்துக்கு அருகில் இருந்த சிறிய முருகன் மலைக்கோவிலுக்கு சென்றான். படிகள் பழையது, காற்று குளிர். ஆனாலும் அவன் பயமில்லாமல் ஏறிக்கொண்டே போனான். கோவிலில் யாரும் இல்லை. ஒரு சிறிய விளக்கு மட்டும் எரிந்தது. விக்கிரகத்தின் முன் வேல் பிடித்த முருகன் கருணையோடு நின்றிருந்தார். அர்ஜுன் கைகளை குப்பி மெதுவாக சொன்னான், முருகா, எனக்கு பெரிய பாடல்கள் தெரியாது, பெரிய பூஜை செய்ய முடியாது. எங்கள் கிராமம் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுது, தயவு செஞ்சு உதவணும். அவனிடம் இருந்தது ஒரு சிறிய காட்டுப்பூ மட்டுமே. அதை முருகனின் பாதத்தில் வைத்தான். அவன் வெளியே வந்தவுடன் வானம் கருமையாக மாறியது. மெதுவாக காற்று பலமாகியது. இடியுடன் கூடிய மேகங்கள் சூழ்ந்தது. சில நொடிகளில் பெரிய மழை பொழிந்தது. கிணறுகள் நிரம்பின, வயல்கள் நனைந்தது. கிராமத்தினர் மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக குதித்தனர். அவர்கள் அவனிடம் கேட்டார்கள், எப்படி நடந்தது இது? அவன் சிரித்து கொண்டே சொன்னான், நான் முருகனோடு பேசினேன், நண்பனா பேசினேன். அந்த நாள் முதல் கிராமத்தில் உள்ள எல்லோரும் புரிந்து கொண்டனர், முருகன் அசுரனை வென்ற வீரன் மட்டுமல்ல, அவர் அன்பின், துணிச்சலின், எளிமையான கடவுள். சொல்லும் மந்திரத்தில் அல்ல, மனதின் நேர்மையில் அவர் இருப்பார். நேர்மையான மனதோடு அழைப்பவர்களுக்கு முருகன் எப்போதும் அருகில்தான் இருக்கிறார். நாமும் முருகனை தொழுவோம், முருகனின் அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.